எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. எபிரேயர் 11:6. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் தேடுகிற, நான் விசுவாசிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒருவர் உண்டு. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், என் வாழ்க்கையில எந்த வண்ணமாக ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவன் ஆண்டவரை அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவரிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கவனிங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் உண்டு, தேவன் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோமா அப்படின்னா விசுவாசிக்கிறோம் தான். ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவரின் வாழ்க்கையில என் கூட இருக்கிறார், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஆமென் சொல்லாமா? உலகத்துல ஆத்திகர்கள் அல்லது ஏத்திஸ்ட் அப்படின்னு ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் யார் அப்படின்னா கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், தேவன் ஒருவர் உண்டு என்கிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர்கள் தேவனை நம்பாதவர்கள், கடவுளை வணங்காதவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லி சாதிக்கிறவர்கள். ஆமென் சொல்லாமா? அவர்களோட நீ பேசுங்கன்னா அவர் கடவுள் இல்லை என்று சொல்லி நம்பாத என்ன காரணம் என்று சொல்லி பல காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். கடவுள் இல்லை, அவர் இருந்தாருன்னா, கடவுள் ஒருவர் இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்குமா என்று சொல்லி அநேக கேள்விகளை அவர் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ நாமும் கூட ஒரு வகையில ஆத்திகர்கள் தான் அல்லது நாத்திகர்கள். நல்ல கவனிங்க, நாத்திகர்கள் தான். கவனிங்க, எப்படின்னா நாம என்ன செய்யறோம், நாம் நம்முடைய தேவனை மட்டுமே இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறோம். மற்ற தேவனை என்ன செய்யறதில்ல, நம்புறதில்லை. இஸ்லாம் என்கிற கடவுளை நம்ம என்ன செய்யறதில்லை, நம்புறதில்லை. இந்து கடவுள்களை நாம் என்ன செய்யறதில்ல, நம்புறதில்ல. வேற எந்த கடவுள்கள் என்ன செய்யல, நம்புறதில்ல. நம்ம எதை நம்புறோம், நம்முடைய தேவனா இருக்கிற கர்த்தர் மட்டுமே தேவன், அவர் மட்டுமே கடவுள் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். மற்ற கடவுள் என்ன செய்யல, நம்புறதில்ல. இதே நீங்கள் ஒரு இந்து நண்பர்களை பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க எந்த கடவுள் நம்ப மாட்டோம், எங்களுடைய கடவுள் மட்டும் என்ன செய்யறோம், அவர் மட்டும்தான் நம்புறோம், மற்ற எந்த மதத்தினுடைய கடவுள்கள் என்ன செய்யறதில்ல, நான் ஏற்றுக்கொள்கிறது நம்புறதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர்களும் ஒரு வகையில எப்படிப்பட்டவர்களாம் சொல்லுங்க, நாத்திகர்கள் தான். புரியுதா? நீங்க இஸ்லாத்தில் இருக்கிற முஸ்லீம் நண்பர்களை நீங்க பேசுவீங்கனால அவங்க சொல்லுவாங்க, எங்க அல்லாஹ்வை மட்டும்தான் நான் நம்புவோம், மற்ற எந்த கடவுள் என்ன செய்யறதில்ல, நம்புறதில்லை. ஆனா உண்மையாலுமே முழுசா நாத்திகர்கள் என்ன செய்வாங்க, நீங்க எந்த கடவுள் என்ன செய்யறதில்ல, நம்புவதில்லை. அப்போ அவங்களுக்கு ஏன் கடவுளை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, மற்றவங்க சொல்லுவாங்க, இப்ப மற்ற மதத்தை சொல்லுவாங்க, இந்த கடவுளை இப்படிப்பட்ட நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, எங்க கடவுளை எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாரு, எங்க கடவுளை எங்களுக்கு நன்மை செய்கிறாரு, நாங்க போய் வேண்டிக் கொள்கிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யறாரு, நாங்க வேண்டிக் கொள்கிறதே என் கடவுள் கேட்கிறாரு, நாங்கள் எதற்காக வேண்டிக் கொள்கிறோமோ அது எங்களுக்கு நடக்கிறது. இந்துக்கள் சொல்லுவாங்க, நாங்க போய் இந்த கோயில போய் நாங்க பூஜை பண்ணணும், எங்களுக்கு நடந்துச்சு, இந்த கோயில போய் வேண்டிக் கொண்டோம், எங்களுக்கு சொல்லுங்க பதில் வந்தது. முஸ்லீம் சொல்லுவாங்க, நாங்க போய் தொழுகை செய்தோம், எங்களுடைய தொழுகை கேட்கப்பட்டது, எங்களுக்கு நன்மை நடந்தது, எங்களுக்கு அற்புதம் நடந்தது, வியாதி சுகமானது, பிரச்சனை மாறினது, எங்க தொழில் நன்மை பெற்றது, அப்படிப்பட்டது என்று சொல்லி எல்லா மதத்தினுடைய இருக்கிற நபர்களும் சொல்லுவார்கள். சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவார்கள். இப்போ நானும் நீங்களும் இன்னைக்கு இங்க இருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஒரு முஸ்லீம் வீட்டுல பிறந்திருந்தோம்னா என்ன இருக்கும், என்ன பிரதர், முஸ்லீமா இருந்திருப்போம். அப்ப நம்ம என்ன சொல்லியிருப்போம், அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி என்ன தொழுகை செய்திருப்போம். இதான் நம்ம ஒரு ஆச்சாரமான ஒரு இந்து அந்த வீட்டுல பிறந்தோம். ஒருவேளை அப்படிதான் நான் பிறந்திருக்கோம். நிறைய பேர் அப்படி பிறந்து ரொம்ப பயங்கர கட்டுப்பாடா இருந்தோம்னா நம்ம இன்னைக்கு இயேசுவே தேவன் என்று சொல்லியிருக்க மாட்டோம்.
நம்ம என்ன சொல்லியிருப்போம், அந்த இந்த கடவுள் தான் கடவுள் என்று சொல்லி அதனுடைய பூஜைகள் அதனுடைய காரியங்கள் எல்லாம் செய்து அதுல ரொம்ப வைராக்கியமா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த கடவுள் தான், அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைத்தபடினால, இந்த கடவுளுக்கு இந்த பூஜை இந்த காரியத்துல செய்தபடினாலதான் இப்படி நல்லா இருக்கிறேன், இப்படி சுகமா இருக்கிறேன், வியாதி நீங்கினது, பிரச்சனை மாறுனது என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொண்டிருப்போம். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட போக்குல போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகம் அந்த உலகத்துல நம்ம ஒருவேளை கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இப்ப இருக்கிற சமுதாயம், இனி அடுத்த சமுதாயம் எதுக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்குன்னா, கடவுள் ஒருவர் இல்லை என்று சொல்லி மறுதளிக்கக்கூடிய, அல்ல கடவுள் ஒருவர் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கையில கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த கடவுள் அந்த காரியங்களை விட்டு விலகி கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அப்படிப்பட்ட சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். சொல்ல புரியுது இல்லையா? நீங்க பழக்க வழக்கங்கள் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. நான் இப்போ நல்லா வாழ்ந்தா போதும், சுகமா இருந்தா போதும், நல்லா இருந்த போதும், அப்படியே நம்ம நினைச்சு நடந்த போதும் என்று சொல்லி அந்த கடவுள் பயமோ, கடவுளை பற்றிதான ஒரு அறிவோ, கடவுள் பற்றிதான அல்லது தேவனை பற்றிதான ஒரு விசுவாசமோ எதுவும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் வழி போய்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. நீங்க போய் இன்னைக்கு ஜனங்களிட போய் நீங்கள் ஆண்டவர் ஒருவர் உண்டு, கடவுள் ஒருவர் உண்டு நம்புங்க அப்படின்னு சொன்னா 1000 கேள்விகள் உங்க வைப்பான். சொல்லுங்க. 1000 கேள்வி வைப்பான். எல்லா கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? பதில் மட்டும் இருக்குதா? கடவுள் இருக்கிறவங்க காட்டு அப்படிமா? கடவுள் இருந்தா ஏன் இந்த தீமைகள் நடக்குதுமா? கடவுள் இருந்தா ஏன் இந்த அசம்பாவிதம் ஏன் நடக்க வேண்டும்? இந்த அநியாயம் ஏன் நடக்க வேண்டும்? கடவுள் ஒரு இருந்தாருன்னா ஏன் இந்த ஜனங்கள் பட்டினியில் சாகுறாங்க? ஏன் பணக்காரனா இருக்கிறான்? ஏன் சுயநலமா இருக்கிறான்? இந்த காரியம் ஏன் இயற்கை அழிவுகள் எல்லாம் வருது? கடவுள் ஒருத்தர் இருக்கிறதா? இன்னைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வயநாட்டுல அழிவு வந்து 3 கிராமங்கள் அங்க மண்ணுல புதைந்து போனது. இப்ப நம்ம சொல்ல முடியும், கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் யாரும் பக்தியா இல்லையா? யாரும் பயபக்தியா இல்லையா? யார் நல்ல வாழ்க்கை வாழலையா? யார் எல்லாமே அந்த குலகாரங்களா அல்லது ரொம்ப மோசமானவங்களா? இல்லையே, நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் நடக்க வேண்டும் அப்படின்னா யாரும் இல்ல, தேவன் ஒருவர் இல்லை, கடவுள் ஒருவர் இல்லை. அப்படியே கடவுள், நீ நல்ல கடவுள் சொல்றீங்களே, நல்ல ஆண்டவர் சொல்றீங்களே, அந்த ஆண்டவர் கொடுத்தா உயிர் கொடுத்தான்னு சொல்றீங்களே, உங்களுக்காக சிலுவையில் மரித்தார் சொல்றீங்களே, அப்படி மரித்தார் இருப்பாரானால் இன்னைக்கே இந்த அநியாயம் நடக்குது, இந்த தீமைகள் ஏன் நடக்குது, இந்த பிரச்சனையே வருகிறது, இந்த அழிவு ஏன் வருகிறது, இந்த தீமை ஏன் வருகிறது? நீங்க நம்ம கேள்வி கேட்கல, ஆனா கேள்வி கேட்கிற அநேகர் வெளியே இருக்கிறார்கள். நடக்கிற சம்பவங்களை பார்க்க இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் பார்க்கிறோம். பார்த்தா இன்னைக்கு கிறிஸ்துடைய உள்ளத்திலே சந்தை வருகிற தேவன் ஒருவர் உண்டா? தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை சந்திக்கிறோம்? பாடுகள், வேதனைகள், வியாதிகள், நம்ம வாழ்க்கையிலும் நம்ம குடும்பங்களில் மரணம் வருகிறது, இழப்பு வருகிறது. ஆண்டவரை தேடினேன் ஆனாலும் பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது, வியாதிகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. எத்தனையோ காரியம் நம்ம உத்தமரியத்தோடு ஆண்டவர் தேடினாலும் நமக்கு வரும் தீமைகளாக வந்து சேருகிறது. அப்போ அநேக சமயத்தில் நாம கூட சொல்கிறோம், தேவன் ஒருவர் இருக்கிறாரா? தேவன் ஒருவர் இருப்பாரானால் இது ஏன் நடக்க வேண்டும், இது ஏன் இப்படி ஆக வேண்டும், இந்த காரியம் எனக்கே வர வேண்டும் என்று சொல்லி அநேக சமயத்துல நானும் நீங்களும் கேள்விகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்லி நிரூபிக்கக்கூடிய அத்தனை படித்தவர்களும் மேதைகளும் ஞானிகளும் இன்னைக்கு தேவன் இல்லை என்று நிரூபிப்பதற்கு அநேக சான்றுகளை இன்னைக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனிங்களா? நான் சொல்ல புரியுதா? இன்னைக்கு வாக்குவாதங்கள் அநேக இடத்துல நடந்து கொண்டிருக்கிற தேவன் இல்லை என்று சொல்லி நிரூபிப்பதற்காக அநேக காரியங்களை அவங்க என்ன செய்யறாங்க? சான்றுகளாக அல்லது ஆதாரங்களாக இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்வதற்கு இந்த காரியத்துல என்ன ப்ரூஃப் என்ன செய்யறேன், உங்களுக்கு கொடுக்கிறேன், காண்பிக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த காரியங்களை இன்னைக்கு சயின்ஸ் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் அல்லது இந்த அறிவியல் என்ன செய்யுதுன்னா கடவுள் இல்லை என்று சொல்லி என்ன செய்யுது? நிரூபிக்கிறது. பாத்தீங்களா? உங்க வேதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, ஆனா சயின்ஸ் இப்படி சொல்லி பாத்தீங்களா இந்த வேதத்துக்கு முரணாக இருக்கிறது, இதுதான் சயின்ஸ் சொல்றதா நிஜம் என்று சொல்லி உங்க வேதம் பொய்.
என்று சொல்லி இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல பார்க்க முடியும். இதெல்லாம் கேட்டு 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 இன்னைக்கு அநேக ஜனங்கள் கடவுளே இல்லை என்று சொல்லி இன்னைக்கு மனம் போன போக்குல போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இல்ல இந்த 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 புதிய சமுதாயம் இல்ல புதிய தலைமுறைகள் இன்னைக்கு கடவுளே இல்லை என்று சொல்லுற அளவுக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலும் மோசமான ஒழுக்கக்கேடான காரியங்களிலும் போதை காரியங்களிலும் இன்னமாக எவ்வளவு மோசமான காரியத்துல இன்னைக்கு ஜனங்கள் தப்பி வழிதறி போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், பல சமயத்துல ஜெபங்கள் என்ன செய்யறல, கேட்கப்படுவதே இல்லை, கேட்கப்படுவதே இல்லை. நமக்கு சந்தேகம் வருது, ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் என்னோட போயிட்டாரா, ஆண்டவர் இருந்த ஏன் நடக்கணும். இன்னைக்கு நமக்கு அநேக கேள்விகள். இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பி இன்னவாக அவங்க நிரூபித்துக் கொண்டிருக்கிறன்னா பைபிள்ல சொல்லப்பட்ட எந்த சம்பவங்களும் நடக்கவே இல்லை, நடக்கல. நோவா பேழை, அந்த நோவாவுடைய அந்த பேழை இல்லவே இல்லை. பைபிள் நடக்கிற காரியங்கள் நடக்கவே இல்லை. செங்கடல்ல அந்த ஜனங்கள் மூழ்கவே இல்லை என்று சொல்லி நிரூபிப்பதற்காக இன்னைக்கு அநேக சான்றுகளை தேடிக்கொண்டு அதனுடைய காரியங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் நீங்கள் என்ன செய்வோம், நாளைக்கே வந்து ஒரு ப்ரூஃப் வந்துருச்சு. என்ன ப்ரூஃப் அப்படின்னா, பைபிள் எல்லாம் போய் பைபிள்ல சொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கவே இல்லை, அது ஏதோ கட்டுக்கதை, அது மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட கதை. இந்துக்காரன் அல்லது இந்து சகோதரர் போய் சொன்னீங்கன்னா, ராமாயணம் போய் மகாபாரதம் போய் சொன்னீங்கன்னா நீ என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்ல, நிரூபிப்பாங்க. அது அங்க அந்த அந்த ராஜா அங்க நடந்தாங்க, இங்க போனாங்க, இந்த பாலம் கட்டினாங்க, இதெல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா, எல்லாமே நிரூபணமா எல்லாமே இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்க அதை கேட்டேன்னு என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ? ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டதுல நடக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அது வேற, அது அது அப்படி சொன்னா சரியா இருக்குமோ? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனை, ஒண்ணு மாறுற மாதிரி தெரியல, ஒண்ணு மாற்ற வர மாதிரி தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு மதில் மேல இருக்கிற பூனை போல பல சமயத்துல நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இயேசு ஒருத்தர் வரலைங்க, அப்படியே இயேசு வந்தாலும் அவரால் என்ன செய்யல, மறிச்சு 3 நாள் உயிரோட அவர் எழும்பல. அதெல்லாம் போய் கட்டுக்கதை. அப்படியெல்லாம் யாராவது உயிரோட எழும்ப முடியுமா? அப்படி எல்லாம் ஒரு புருஷன் இல்லாம ஒரு கண்ணீர் வீட்டுல பிறக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பிரச்சாரம் பண்றவங்க நிறைய பேர் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஐரோப்பா கண்டம் முழுவதும் இருக்கிற சபைகள் இன்னைக்கு மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரம் நூற்றுக்கணக்கான சபைகள் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த சபைகள் மசூதிகளாக, இந்து கோயில்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கர்த்தர் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி பின்மாற்றத்தில் போய்கொண்டிருக்கிற நிறைய பேர் கூட்டம் கூட்டமா போய்கொண்டிருக்கிறார்கள். அங்க சபைகள் எல்லாம் மால்களாக, இந்து கோயில்களாக, மசூதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஐரோப்பா கண்டத்துல ஒரு காலத்தில் நிரம்பி வழிந்து கொண்டது. சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒருவரும் கூட வருவதில்லை. அந்த சபையினுடைய அந்த அந்த நடத்துகிறவர்கள், மேனேஜ் பண்றவங்க, ஐயோ அந்த சபை நடத்துகிற பணம் இல்லை, யாருமே செஞ்சு வர மாட்டேங்கிறாங்க, ஒருவர் கூட வருவது என்று சொல்லி சபை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப தேவன் ஒருவர் உண்டு என்கிற அந்த விசுவாசம் இன்னைக்கு உலகத்துல குறைந்து கொண்டு வருகிறது. நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம். அடுத்தடுத்த பிரச்சனைகள் நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் வருமானால் நானும் நீங்களும் விசுவாசம் இருப்போமா? தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி நாம் சொல்லுவோமா? உங்களை பார்த்து தனியா கூப்பிட்டு நீங்கள் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி கொஞ்சம் நிரூபிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? நான் சொல்ல புரியுது இல்லையா? உங்க தனியா கூப்பிட்டு உங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனை எல்லா பட்டியல போட்டு இத்தனையும் உங்க வாழ்க்கை நடந்துச்சுங்க, நீங்க உங்களை சந்திச்சிருக்கீங்க, எங்கெங்க ஆண்டவர் இருக்கிறாரு, தேவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டெய்லி வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க, இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. அடுத்து
என்ன செய்வீங்க? 4 நாள் சர்ச்சுக்கு வரலன்னா விசுவாசம் இல்லாம போயிடும். என்ன பிரதர்? 4 வாரம் சர்ச்சுக்கு நீங்க வரலன்னா உங்க விசுவாச அளவு என்ன ஆகும்? 4 மாசம் நீங்க வரலைன்னா சொல்லுங்க, ஆண்டவரா அப்படின்னு யாருன்னு தெரியாது பிரதர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. நான் சொல்ல புரியுதா? ஏன் இந்த வார்த்தையை இந்த சமயத்துல நான் சொல்ல வேண்டும் அப்படின்னா, நீ அடுத்த வரப்போற சில வருஷங்களிலே நடக்க போகிற சம்பவங்கள், உலகத்துல நம்ம அனுபவிக்க போற சம்பவங்கள், நடக்க போற காரியங்கள், இந்த இளம் சமுதாயம், இந்த இளம் தலைமுறை சந்திக்க போகிற சூழ்நிலைகள் நிரூபணமாக அவங்க கண்ணு முன்னாடி தெரியும். கடவுள் ஒருவர் இல்லை, தேவன் ஒருவர் இல்லை என்று சொல்ற அளவுக்கு சூழ்நிலை மாறிவிடும். அழிவுகள் வரப்போகிறது, பிரச்சனைகள் வரப்போகிறது, போராட்டங்களை சந்திக்க போகிறோம். எல்லாம் சந்திக்கும் போது உண்மையாலுமே தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி நாம் ஆணித்தரமாக விசுவாசித்தால் ஒழிய இந்த காலங்களை தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. தப்பித்துக் கொள்ளவே முடியாது, தாண்டி வரவே முடியாது. அப்போ நமக்குள்ள நம்ம ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிற உணர்வு. இப்ப நம்ம யாரும் ஆண்டவர் பார்க்கல, கண்ணுல நம்ம யாரும் என்ன செய்யல, கடவுள் என்ன செய்யல, பார்க்கவில்லை. பார்க்கல தானே சொல்லுங்க, பார்க்கல. பிரத்யட்சமாக தேவனுடைய காரியங்களை பெருசாக நம்ம பார்க்கல. ஆனாலும் கூட நம்ம விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனா இந்த விசுவாசம் எவ்வளவு தூரம் தாங்கும், எவ்வளவு தூரம் நிற்கும் சொல்லுங்க. நம்ம ஜெப வாழ்க்கை என்னவனமா இருக்கு, வேத தியானம் எப்படி இருக்கு, கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை, ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்கு? நம்ம உண்மையாலுமே ஆண்டவர் இருக்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் இல்லாத போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவன் இருந்தாலும் இப்படி வாழ்வோமா, தேவன் இருந்தாலும் இப்படி செய்வோமா, தேவன் இருந்தார்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம விசுவாசம் இப்படி எல்லாம் வாழ்வோமா? பொய் பேசுவோமா, உலக பிரகாரமான வார்த்தை பேசுவோமா, உலக பரவ நடப்போமா, உலக பரவ சிந்திப்போமா, ஜீவிக்காம இருப்போமா, வேதத்துக்கு அல்ல சபைக்கு போகாம இருப்போமா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யாம இருப்போமா? எதிரே சொல்ல புரியுது? அப்ப தேவன் இல்லாத போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், சர்ச்சுக்கு போய் என்னப்பா இந்த பிரயோஜனம், உங்களோட சோகம் மாறலையே, இப்படி இருக்கிறாயே என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து குறை சொல்லுகிறவர்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாட்சி இல்ல, சாட்சி இல்ல. இன்னைக்கு ரொம்ப நெருக்கத்தின் பாதையில போய் கொண்டிருக்கிறோம். அது போதாதுன்னு இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசி வர இன்னைக்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசி எழும்பி தேவனை விட்டு வஞ்சித்து ஜனங்களை தேவனை விட்டு பிரித்து கொண்டு போகிற ஒரு நிறைய தீர்க்கதரிசி, நிறைய போதகர்கள் எழுப்பி விட்டார்கள். சொல்லுங்க, இன்னைக்கு அவங்க போதான்னு உள்ளே பிசாசு என்ன செய்யணும், அநேகர் எழுப்பி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட என்ன செய்வாங்களா? ஒரு வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10, 11, 24 3 வசனம் படிங்க. மத்தேயு 24, 10, 11, 24. அநேகர் எப்போங்க, எப்பொழுது 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 இந்த 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 இப்போ இந்த காலத்துல அந்த எப்பொழுது நம்ம சொன்ன அந்த வார்த்தை எப்ப நடக்க போகுது? இப்போ இந்த கடைசி காலம், இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில நடக்க போகுது. அப்பொழுது அநேகர் என்ன செய்வாங்களா? இடல் அடைந்து. அப்ப நல்லா கூடிங்க, ஒருவர் யார்? ஒருவர் கிறிஸ்தவங்க ஒருவர் காட்டி கொடுப்பாங்களாம். என்ன பிரதர்? எப்பொழுதுன்னா இப்போ நடக்க போகுது, நீ வரப்போற காலத்துல நடக்க போகுது, நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் ஒருவர் என்ன செய்வாங்க? காட்டி கொடுப்பார்கள். அப்படின்னா அவங்களும் ஆண்டவர் இருந்தாலும் காட்டி கொடுப்பாங்களா? தேவன் ஒருவர் உண்டு, என்னை அழைத்தவர் உண்டு அப்படின்னா காட்டி கொடுப்பாங்களா? அப்படின்னு அர்த்தம் தேவன் அவங்க என்ன செய்யல, நம்மள விசுவாசிக்கல, அதை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருவர் என்ன செய்வாங்க? அப்ப ஆண்டவர் அவன் கூட இருந்தாருன்னா, ஆண்டவர் விசுவாசித்தாருன்னா, ஆண்டவர் சொல்ற ஒருவர் என்ன செய்யுங்க, நேசிங்க சொல்றாரு. ஒருவருக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாரு. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவர் என்ன செய்வாங்க? காட்டி கொடுப்பார்கள். அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இல்ல?
கர்த்தர் இல்ல, விசுவாசம் இல்ல. படிங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்பி அநேகர் என்ன செய்வாங்க? வஞ்சிப்பார்கள். 24 வசனம், 24. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளம், பெரிய அற்புதங்களை செய்து அநேகர் என்ன செய்வாங்களாம்? கர்த்தர் விட்டு தூக்கி கடவுளே இல்லைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு, கர்த்தர் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவரும் கூட. பைபிள் சொல்றது யாரு? சர்ச்சுக்கு போய் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் விசுவாசி இருக்கிறவங்க, இவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சவங்க இன்னைக்கு நிறைய பேர் வெளிப்பட்டாங்க. உங்களுக்கு எனக்கு தெரியும், நிறைய போதர்கள் வழி மாறி போயிட்டாங்க, நிறைய விசுவாசிகள் வழி மாறி போயிட்டாங்க. நானும் நீங்களும் எந்த நிலைமையில இருக்கிறோம் சொல்லுங்க? உங்களை என்னை பண்ணி வனாந்தத்தில் விட்டோம்னா கடைசி வரைக்கும் ஆண்டவர் நிற்போமா? இல்லமானு விரும்பியா? ஞான செலுத்தும்போது கேள்வி கேட்பாங்க, இயேசுவை நம்புகிறாயா? நம்புகிறேன். கடைசி வரைக்கும் இயேசுக்கா வாழ்வியா? வாழ்வேன். என்ன வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் இயேசுக்கு நிற்பியா? ஆமீன் நிற்பேன். சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு தான் என்ன செய்யறாங்க? தண்ணியில இருக்கிறாங்க. முக்கி 3 மாசம் 6 மாசம் நல்ல ஆண்டல் அப்படியே ஒவ்வொரு சோதனை ஒவ்வொரு பிரச்சனை வந்தா என்ன செய்யறது? கொஞ்ச நாள் பார்த்தா ஆளையே காணல. சொல்லுங்க இங்க போறான்னு தெரியல. ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கும். இப்ப நானும் நீங்களும் இயேசு தேவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் நம்புவோம்னா நம்ம அனுபவபூர்வமாக நாம் என்ன செய்யணும்? ஏன்னா அவர் பார்க்கல, நான் அனுபவபூர்வமாக அவரை நான் இருக்கிறவராகவே நான் அனுபவிக்கணும், அவரை உணரணும். என் வாழ்க்கையில அவர் இருக்கிறார், அது என் கூட வருகிறார் என்கிற அந்த வெளிப்பாடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தனிப்பட்ட கூட்டு ஜெபம் அல்ல, கூட்டா வந்து வசனத்தை கேட்கறது இல்ல, கூட்டா வந்து ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி ஏதோ நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறதுனாலயோ அல்லது இந்த வசனத்தை கேட்கறதுனாலயோ மற்ற எந்த காரியத்தை செய்யறதுனாலயோ ஆண்டவர் இருக்கிற நம்பிக்கை இல்ல. நம்ம தனிப்பட்ட விதத்துல பர்சனலா நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிந்தவர்களாக ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உறுதி தன்மையோடு கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பி சொல்றேன், நீங்கள் தனி ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கூட நீங்க உறவாடாம ஆண்டவரோடு கூட நடக்காம இந்த இப்ப வரப்போற கடினமான பாதையை என்னால உங்களால கடந்து போகவே முடியாது. எத்தனை புரியுது சொல்றது? ஆமென். நம்முடைய பிள்ளைகளை நாம் இப்பொழுது பழக்க வேண்டும், ஆயத்தப்படுத்தணும், சர்ச்சை ஆயத்தப்படுத்தணும். அதை சொல்லுங்க. நாளைக்கு ஒரு சட்டம் போட்டாங்க, சர்ச்சுக்கார் போக கூட சட்டம் போட்டு என்ன செய்வோம்? 4 பேர் இழுத்து முடியாச்சு, ஜபிக்கவே முடியல, பைபிளை தூக்க முடியல, பைபிள் யார் வாசிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? யூடியூப்ல இருக்கிற அத்தனை சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்க போட்டாலும் கிறிஸ்தவ செய்தி வராது. என்ன செய்வீங்க? பாஸ்ட் அப்பவே சொன்னாரு, பைபிள் படி, பைபிள் தியானி சொன்னாரு. அப்பெல்லாம் சொல்லி நான் கேட்கலையே, கேட்காம விட்டுட்டேனே. அட்லீஸ்ட் அங்க சர்ச்சுக்கு போகும்போது வசனம் பிரசங்கம் பண்ண அதனாச்சும் எழுதி வைக்க சொன்னாங்க. அது கூட என்ன செய்யல, எழுதி வைக்காம விட்டுட்டேனே அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து எதையுமே வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும். பைபிள்ல நமக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அநேக காலத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வரப்போற காலத்துக்கு இப்ப ஆயத்தப்படுங்கிறார். முன்னெச்சரிக்கை. நீ வரப்போற காலம் இப்படி காலமா இருக்க போது அதுக்கு இப்ப என்ன செய்ய? ஆயத்தமாகு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
நீ காலம் இன்னும் மோசமா, இன்னும் ரொம்ப கடினமான காலத்துல போக போறோம். இன்னைக்கு நானும் நீங்களும் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் யூ ரெடி? அதை தாண்டி அது கடந்து வருவதற்கு, கடந்து வந்தாலும் நம்ம அதுல விழுந்து போகாம தாண்டி வருவதற்கு அதே விசுவாசத்தோடு கூட, அதே நம்பிக்கையோடு கூட, அதே ஆண்டவருக்கு பற்றுதலோடு கூட நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கா பின்பற்றுவோமா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மலை போல நம்பி இருந்தாங்க. 12 சீசர்களும் அநேக சீசர்களும் மலை போல நம்பி இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு செஞ்ச அற்புதம் அவ்வளவு பெருசு, பயங்கரமான அற்புதம். மரித்தவன் உயிரோடு எழும்பினான். 5 அப்பத்துக்கு 2 மீன் 5000 பேருக்கு அதிகமான பேர் போஷித்தார். ஒவ்வொரு நாள் அற்புத அடையாளங்கள் தான், ஒவ்வொரு நாள் பயங்கரமான காரியங்கள், கண்ணில் இது கேள்விப்படாத காரியங்களை செய்தார். பார்த்தோம்னா ஜனங்களுக்கு, அந்த சீசர்களுக்கு தலைகள் புரியல. திடீர்னு ஒரு நாள் இயேசு கூட சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. என்ன பிரதர்? இயேசுவை அரைஞ்சிட்டாங்க. இயேசு மரிச்சுதான் இருப்போம், இயேசு அடக்கம் பண்ணியாச்சுப்போம். நீங்க இயேசு ராஜாவாக்க போறோம், அவர்தான் மெஸ்ஸியாக்க போறோம், அவர்தான் எங்களை காப்பாற்ற போகிறோம், விடுதலாக்க போறோம், அப்படி செய்ய போறோம், இப்படி செய்ய போறோம் என்று சொல்லி 1000 கனவு கண்டிருந்த சீசர்கள் இன்னைக்கு ஒரே நாள்ல கனவா சுக்குனரா போச்சு. கவனிங்க கனவெல்லாம் அது வரைக்கும் ஆணித்தரமா நம்பிட்டு இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் ரட்சகர், இவர்தான் கிறிஸ்து அப்படி நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்து இயேசுவை அடக்கம் பண்ணியாச்சுப்போ. எப்படி இருக்காங்க? நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசு எப்படி இருக்கும்? என்ன பிரதர்? அப்படிதான் இருந்தாங்க. வீட்டுல 8 நாள் வரல வெளியே. என்ன பிரதர்? உள்ள போய் பூட்டு போட்டவங்க வெளியே என்ன செய்யல, வரல. அதுல அவனா பின்வாசல் வழியா செவரெட்டி வச்சு அப்பப்ப சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு உள்ள போது என்ன செய்றாங்க, வெளியே போட கொண்டுருவாங்க. அவருக்கு அந்த நிலைமைனா நமக்கெல்லாம் நான் சொல்ல புரியுதா? அவருக்கு அந்த நிலைமை. இப்ப நானும் நீங்களும் அந்த பாதையில கடந்து போனோம்னா நான் நீங்களும் விசுவாசம் இருப்போமா? அந்த அளவுக்கு நம்ம இயேசுவை முகமுக பார்த்திருக்கிறோமா? அப்படி அற்புத அடையாளங்களை பார்த்திருக்கிறோமா? சொல்லுங்க. நானும் நீங்களும் எந்த நிலைமையில இருப்போம்? எங்க இருப்போம்? பேதுரு விட மோசமா இருப்போம். பேதுரு என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்து அந்த மறுதளிச்சு என்ன செஞ்சான்? போயிட்டான். இதே பட்டணத்தில் நடந்த சம்பவம் சொல்றேன். கிறிஸ்தவர்களா இருந்த சில பேர், அவனுக்கு அரசாங்க வேலை கிடைத்தது. என்ன வேலை? அரசாங்க வேலை கிடைத்தது. அவன் சர்டிபிகேட்ல ஹிந்துன்னு இருக்கு, அந்த கோட்டால வேலை கிடைச்சது. ஆனா வேலை செய்யற இடத்துல சொல்லிட்டாங்க, இவங்க கிறிஸ்தவங்க, சர்ச்சுக்கு போறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரதர்? சர்ச்சுக்கு போறோம் சொன்னாங்க. உடனே அவங்களுக்கு தகவல் வந்துச்சு, நாங்க வீட்டை என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். நீங்க கிறிஸ்தவங்களா? நீங்க ஹிந்துன்னு சர்டிபிகேட் வச்சுட்டு அந்த கோட்டால நீங்க வேலை வாங்கிட்டீங்க. ஆனா நீங்க யாரு? நீங்க கிறிஸ்தவளா இருக்கிறீங்க. இதை நாங்க பார்ப்போம் என்று சொல்லி அரசாங்கத்துல பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணா தெரியுமா? இந்த பைபிள் தீ வச்சு கொளுத்துனாங்க. வீட்டுல இருக்கிற அத்தனை அந்த கிறிஸ்தவருக்குண்டான அடையாளங்கள் எல்லாம் எடுத்து வெளியே வீசினாங்க. அவங்க கேட்ல இருக்கிற சிறுவில அடிச்சு உடைச்சு எடுத்தாங்க. இதே பட்டணத்துல நடந்த சம்பவம். நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது நினைக்கிறேன். அந்த குடும்பம் நாசமா போய்விட்டது. வேலை இருக்கு, அரசாங்க வேலை இருக்கு, அவங்க ஆண்டவரை மறுதளித்தார்கள். அந்த பின்னாடி எல்லாமே நான் கேள்விப்பட்ட போது அந்த வீடு பாழாகி போனது, குடும்பம் பாழாகி போனது. வேலையில் என்ன பிரயோஜனம்? தன்னுடைய வேலைக்காக தன்னுடைய கர்த்தரை மறுதளித்தார்கள். தேவன் இல்லை என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த தேவனை வணங்கவில்லை என்று சொன்னார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படி இருப்போம்? அப்படிப்பட்ட நிருபந்தம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சொல்லுங்க.
ஆண்டவர் நிற்போமா? நிற்போமா? சீஷர்கள் ஓடிட்டாங்க, திருப்பியும் பழையபடிங்க போயிட்டாங்க. அந்த 3.5 வருஷம் நடந்தது அவங்களால மறக்க முடியல. ஆனாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். மத்தேயும் ஆயக்காரன், அவன் வரி வசூல் பண்றவன், விட்டுட்டு வந்துட்டான். எல்லாரும் அவங்க வேலை விட்டுட்டு செஞ்சாங்க, வந்துட்டாங்க. இப்ப எங்க போறது? இப்ப இயேசு இல்ல, இயேசு இல்ல. இப்போ 3.5 வருஷமா கூட ஒன்னா படுத்து, ஒன்னா உறங்கி, ஒன்னா சாப்பிட்டு, ஒன்னா எல்லா இடத்துக்கு போன இயேசு, அவங்களை வெளிநடத்த வந்த இயேசு, அத்தனை வசனங்களை போதித்த இயேசு, அத்தனை அற்புதங்களை செய்த இயேசு, குறைகளில் நிறைவாக்கின இயேசு, அவ்வளவு பெரிய ஊழியத்தை கட்டமைத்த இயேசு இல்ல. உங்க வாழ்க்கையில் அப்படி வந்துச்சுன்னு என்ன செய்வீங்க? நீங்க அதுதான் கேள்வி. உங்களால் இல்ல, இயேசு அவர் மரிக்கல, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? உங்களால் உணர முடியுதா? உங்களால டெய்லி அவரோடு கூட வாழ முடியுதா? நடக்க முடியுதா? சொல்லுங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும், நான் என்னுடைய ஜீவனே போனாலும் அவருக்கா நிற்பேன் என்று சொல்லி உங்களால இது சொல்ல முடியுமா? அந்த சூழ்நிலை வந்தா உங்களால இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு இயேசுவை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரோடு கூட நீங்க இருக்கிற அந்த அவரோடு கூட அவர் இருக்கிறாருங்கிற உணர்வோடு கூட இருக்கிறீர்களா? அந்த விசுவாசம், ஆணித்தரமான விசுவாசம் இருக்கிறதா? ஏன்னா அவர் தேடுகிறவன் அவர் உண்டென்று உன்னால் விசுவாசிக்க முடியுதா? ஆமா, கர்த்தர் என்னை நடத்துகிறார், என்னை தெரிந்திருக்கிறார், என்னை உருவாக்கினவர் அவர்தான், என்னை நடத்துகிறது அவர்தான், எனக்கு ஜீவனை கொடுத்தது அவர்தான், என்னை போஷிக்கிறது அவர்தான், என்னுடைய உயிரை அவரால் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி உங்களால் அசைக்க முடியாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை காரியம் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் உங்களால் நிற்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் தாண்டி வந்து போக முடியும், அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆமென். யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் விழுந்து போனாலும், பெரிய பெரிய ஊழியக்காரன் விழுந்து போலாம், மலை போல விழுந்து போலாம், முன்மாதிரி விழுந்து போலாம், உங்களை நடத்த விழுந்து போலாம், எத்தனை பேர் விழுந்து போலாம். சரி, நானும் நீங்கள் இருப்போமா? சொல்லுங்க. ஆமென். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நாம் ஒரு காரியத்துக்குள்ள நமக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடு, ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் நமக்குள்ள எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. யோவான் 14:20. யோவான் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பிதா எனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க. பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள். நாம் அவருக்குள்ள இருக்கணும், அவர் நமக்குள்ள இருக்கணும். இயேசு தேவனுக்குள்ள இருக்கிறார். இயேசு எங்க இருக்கிறாரு? தேவனுக்குள்ள இருக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோம்? இயேசுக்குள்ள இருக்கிறோம். இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். நாமும் இயேசுக்குள்ள இருக்கணும், இயேசு நமக்குள்ள இருக்கணும். இந்த ரெண்டுக்கு சோதனை வரும். சோதனை வரும். ஒரு பொருளை தயாரிச்சுட்டு அப்படி விற்பனைக்கு போகாது. அங்க இடையில குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆபீஸ் இருப்பார், ஒரு ஆள் இருப்பார். அதை என்ன செய்வார்னா சோதிப்பார். ஒரு என்ஜின் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த என்ஜினுடைய திறனை தாண்டி சோதிப்பாங்க. நான் சொல்ல புரியுதா? அந்த என்ஜின் 100 cc அப்படின்னா இவ்வளவு கிலோமீட்டர் ஓடு அப்படின்னா அது 80 கிலோமீட்டர் ஓடு அப்படின்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட வைப்பாங்க. ஓட வச்சு அது அவ்வளவு அழுத்தத்திலையும் அவ்வளவு காரியத்திலும் அது சரியா இயங்குதா, எந்த பழுதெல்லாம் இருக்குதா அப்படின்னு என்ன செய்வாங்க? சோதிப்பாங்க. சோதிச்சுதான் ஓகே. அது கீழே ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது QC பாஸ்ட் அப்படி போட்டுருவாங்க, குவாலிட்டி செக்கிங் பாஸ்ட் அப்படின்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்ல இது தேறிவிட்டது
அப்படின்னு சொல்லி அது பேட்ஜ் குத்தி அப்புறம் தான் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அதுக்கு அந்த அந்த குவாலிட்டி செக் பண்ணவங்களுடைய கையெழுத்து ஒவ்வொரு அந்த அந்த பாகத்துல இருக்கும். பாத்துருக்கீங்களா? யார் செக் பண்ணாங்களோ அவங்க கையில் என்ன செய்யணும், அங்க இருக்கணும். ஆமென். ஒரு சாதாரண இன்னைக்கு இருந்து அழிந்து போகிற ஒரு பொருளுக்கு எவ்வளவு செக் பண்ணுவாங்கன்னா, நித்திய காலமா ஆண்டரோடு கூட ஆண்டருக்காக ஆளுகை செய்ய போற ஒரு பெரிய பொறுப்புக்குள்ள போக போற என்னையும் உங்களையும் ஆண்டவர் இங்க என்ன செய்யறாரு சொல்லுங்க, தரமாக சோதிக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அவருக்குள்ள இருக்கிறத ஆண்டவர் சோதிப்பார். நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிறியா, கர்த்தருக்காக வாழ்றியா, ஆண்டவர்ல விசுவாசம் வைக்கிறேன்னு கர்த்தர் என்ன செய்வாரு, சோதிப்பார். இந்த நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், குறைகள் எல்லாமே அந்த சோதனை ஒரு பகுதி தான், ஒரு பாகம் தான். ஆமென். அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிங்களா? யோவான் 15:26. சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து என்ன செய்வாராம், சாட்சி கொடுத்து அப்ப எனக்கு எப்படி இருப்பீங்க, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்ற சாட்சியார் தான் நம்ம தான். அப்ப அந்த சாட்சி கொடுக்க நமக்கு உதவி செய்கிறது யாரு? சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர், தேற்றவாளன். ஆமென் சொல்லுங்க. பைபிள் படிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். இடைப்பட்டு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இயேசு உயிரோடு தான் இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். சொல்லுங்க. திருப்பி சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை என்னன்னா, இயேசு என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை உங்களுக்குள்ளாக வெளிப்படுத்துகிறதா ஆவியோட வேலை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு எனக்கு என்ன செய்தார் என்று சொல்ல எத்தனை பேர் தெரியும்? சொல்ல புரியுதா? எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு ஏன் செய்திருக்கிறார், இதெல்லாம் எனக்கு ஏன் செய்திருக்கிறார், எனக்காக செய்திருக்கிறார் சொல்ற தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்காக இதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இன்னைக்கு ரைட் நவ என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், ஆவியானவர் மூலமாக இயேசு என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். நம்ம அறிந்திருக்கணும். உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வெளிப்படுத்துவார், பைபிள் வாசிக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்துல உட்கார 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 நம்மை கொடுத்து நமக்கு ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிறதை நமக்காக வெளிப்படுத்துவார். அதெல்லாம் அறியாம நம்மளால ஆண்டவருக்காக நிலையாக இருக்கவே முடியாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இந்த செய்தி ஏன் நீங்க சொல்லிக் கொண்டிருக்க அப்படின்னா, பாசம் இருந்தாலும் இல்லாட்டி நீங்க ஆண்டவருக்காக நிக்கணும், சர்ச்சை இருந்தாலும் இல்லாட்டி நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்யணும், நிக்கணும். எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்காக நீங்க உறுதியாக விசுவாசத்தோடு கூட என்ன செய்யணும், நிற்கணும். சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சொல்றோம் நிஜமா உண்மையாக ரைட், நிஜமா இயேசு எங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறார். அதுக்கு நான் உணர்றேன், நான் அதை நான் ஃபீல் பண்றேன், அதை நான் அனுபவிக்கிறேன். எனக்குள்ள ஆண்டவர் செயல்படுகிறார், எனக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்கிறார், என்னோட பேசுகிறார், என்னோட கூட நடக்கிறார், என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியில இயேசு என்னோட கூட இடைப்படுகிறார். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. சந்தேகத்துக்கு இடம் இல்லாம உணரணும், அனுபவிக்கணும். அதை நம்ம நிச்சயமா நம்பணும். ஆமீன் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். சும்மா ஏதோ கிறிஸ்தவனா வந்தேன், சர்ச்சுக்கு போனேன், வந்தேன், அப்படி வந்து இதெல்லாம் நடக்காத காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். படிங்க 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2:22 இருந்து படிங்க. அப்போஸ்தலர் 2:22 முதல். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். அப்ப அவைகளினாலே இயேசு உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்ய வெளிப்படுத்தினார்?
ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து கொலை செய்தீர்கள், அவிழ்த்து அவர் எழுப்பினார். முப்பத்தி ரெண்டு இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். 33 பரிசுத்த ஆவியை பெற்று ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று. அவ்வளவுதான். எவ்வளவு தீர்க்கமான சாட்சி பாருங்க. நீங்க இயேசு கொலை செஞ்சீங்க, ஆனா இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அவர் உயிரோடு எழுந்தார் என்று நாங்க தான் சாட்சி. இயேசு ஆண்டவரும் ரட்சகருமா இருக்க இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அதுக்கு யார் சாட்சி? எங்களுக்குள்ள ஆண்டு இருக்கிறார். நீங்க பாக்குறீங்களே இந்த அபிஷேகத்தை கர்த்தர் தான் இயேசு தான் கொடுத்தார், அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். அந்த உறுதியான வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தை கேட்டு அந்த பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேர் ஆண்டுக்கு வந்தாங்க. சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி பேதுரு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்து அப்படியே நினைச்சாங்க, அடிக்கிட்டு இருந்தாங்க. பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றோன்னு இயேசு உயிரோடு கொண்டு இருக்கிறார், அதுக்கு நாங்க தான் சாட்சி. இயேசு ஆண்டவரா இருக்கிறது, நாங்க தான் சாட்சி. வாழ்க்கை அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்க திசை மாறி போய் கொண்டிருக்கிறது சபை. அந்த வழியில அந்த திசையில் நானும் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு உயிரோடு கூட இருப்பார், ஆனால் அதுக்கு சாட்சியா வாழணும், அதுக்கு ஏற்றபடி வாழணும். ஆமென் சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியுமா இயேசு உயிரோடு இருக்கான்னு தெரியுமா? உங்க வேலைக்கு செய்யற மற்ற எல்லாருக்கும் இயேசு உயிரோடு இருக்கான்னு தெரியுமா? யாரை வெளிப்படுத்தணும்? நீங்க தான் சாட்சியை வெளிப்படுத்தணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், அப்படிப்பட்ட ஜீவன் ஜீவிக்கணும். இன்னைக்கு நானும் நீங்கள் என்ன வாழ்றோம்? இயேசு மறுதளிக்கிற போல வாழ்றோம். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து இயேசு மறுதளிக்கிறான். சொல்லுங்க, யார் மூலமா? நம்மளமா மறுதளிக்கப்படுகிறார் இயேசு, நம்மளமா தூஷிக்கப்படுகிறார். சொல்லுங்க, இதெல்லாம் பேதல் இருக்கு, பேதல் எழுதி வச்சிருக்கிறார். வீட்டுல படிங்க. நம்மளமா ஆண்டு தூஷிக்கப்படுற நிலைமையில நீங்க போய் கொண்டிருக்கிறோம். கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா வாழணும். ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார். சொல்லுங்க, நாம் எப்படி தேவனை அறிவது? தேவன் இருக்கிறார், தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நாம் அறியணும். ஆமென். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தேவன் இருக்கிறார் எப்படின்னு தெரியும்? சாம் சொல்லு. ஆண்டவர் இருக்கிறாரா எப்படி தெரியும்? தெரியும். அது எப்படி தெரியும்? யார சொல்லுங்க, தேவன் இருக்கிறாரா எப்படி உங்களுக்கு தெரியும்? பாஸ்டர், நான் வியாதியா இருந்தேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தேன், ஜெபித்தேன், சுவிசேஷம் சொன்னாங்க, வியாதியெல்லாம் போயிடுச்சு பாஸ்டர், அதனால இயேசு இருக்கிறார். நான் கடனோட பிரச்சனையோட வந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், எல்லாரும் ஆண்டுக்கு ஒப்பு கொடுன்னு சொன்னாங்க, ஞானசம் எடுக்க சொன்னாங்க, ஞானசம் எடுத்து ஒப்பு கொடுத்தேன், பிரச்சனைலாம் மாறிடுச்சு, அதனால இயேசு இருக்கிறார். திரும்பி பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்பி வியாதி வந்துச்சுன்னா நீங்க கேட்டு பாருங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நாங்க அந்த கோயிலுக்கு போனோம், இது பிரச்சனை இருந்துச்சு, அங்க போய் இந்த காரியத்துல செஞ்சோம், அந்த பிரச்சனை மாறிடுச்சு. தெரியுமா? என்ன பிரதர் சொல்றது? இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம்?
என்ன பிரதர் தோனி? உங்களுக்கு வேண்டி நான் வெள்ளிக்கிழமை வந்து 12 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேன். இம்மான் இப்ப வருவார், அப்போ வருவாரு, அலைவே காணும். என்னமானு சரி கவனிங்க. தேவனை நாம் இருக்கிறவாகவே நாம் ஒரு நாள் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் வெளிப்படுத்தினால் ஒழிய, கர்த்தர் தம்மை யாரை வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் மட்டும்தான் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ என்னதான் உலக பிரகாரமான சுகத்தையும் விடுதலையும், உலக பிரகாரமான எத்தனை சரீர பிரகாரம் எத்தனை காரியத்தை நாம் மாற்றங்களை அனுபவித்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக மனதார நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, கர்த்தர் அவராக நமக்கு வெளிப்படுத்தின ஒழிய அவரை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. நாம் ஏதோ சரீர பிரகாரமான மாற்றத்தையும் சரீர பிரகாரமான சுகத்தையும் பலனையும் ஒரு பெரிய காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டதுனால மட்டும் உட்கார்ந்து கொண்டிருக்கல. எனக்கு தெரியும் இந்த சபைக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள் சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக வந்து அதை பெற்று அதுக்காக காணிக்கை செலுத்தி விட்டு நான் போயிட்டு வரேன் பாஸ் சொல்லிட்டு போனவங்க எத்தனையோ பேர் உண்டு. புரியுதா சொல்றது? சொல்லுங்க, எத்தனையோ பேர் உண்டு. ஆனா அவர்களை தாண்டி நம்ம ஆண்டு சபையில வந்துட்டு இருக்கோம். நமக்கு பிரச்சனை இல்லையா? இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரை வாழுகிறேன் சொல்றது ஒரே காரணம், கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க வசனம் 14ஆம் அதிகாரம் யோவான் 14:21. என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் அன்பாய் இருக்கிறான், நானும் அவனில் அன்பாய் இருக்கிறேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யார் என்னை நேசிக்கிறார்களோ, யார் என் மேல் அன்பாய் இருக்கிறார்களோ அவர்களை நானும் நேசிக்கிறேன், பிதாவை நேசிக்கிறார். அதை தாண்டி அவனுக்கு என்னை என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். யார் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கிற பாரு. யோபு சொல்றாரு, நான் வலது புறத்துல பாக்குற ஆண்டவர் காணோம், இடது புறத்துல பாக்குற ஆண்டவர் காணோம், எங்க சுத்தி சுத்தி பாக்குற ஆண்டவர் காணோம், பிரச்சனை மட்டும் கண்ணுக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேன் என்று சொன்ன போது கர்த்தர் யோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு எப்படி வேணா வாழ்ந்தாங்க, நம்ம ஆண்டவர் மேல அன்பா இருந்தா போதும் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் எப்படிப்பட்டவர், நான் யார், என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அவரா வெளிப்படுத்துற வரைக்கும் அவரை பார்க்கவே முடியாது, அவர் அறிஞ்சுக்கவே முடியாது. நானும் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் சொல்லுங்க, இல்லையா? என்ன தன்னை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 11:27. மத்தேயு 11:27 கடகட படிங்க. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனோ யாருக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவன் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறிஞ்சுக்க முடியாது. கடவுள் யாருங்க? அவர் எப்படிப்பட்டவருங்க அப்படின்னா, குமாரன் இயேசு பிதாவை வெளிப்படுத்தின ஒழிய யாரு பிதாவை என்ன செய்ய முடியாது. அப்ப இனிமேல் ஆண்டு ரொம்ப நேசம் வச்சிருக்கிறாரு, உங்க மேல ஆண்டு ரொம்ப நேசம் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வெளிப்படுத்துறங்காட்டிதான் அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறீங்க. அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துறங்காட்டிதான் ஏதோ வகையில தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு. அதனால நீங்க இன்னும் வரைக்கும் ஆண்டவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆண்டவர் தனக்கு வெளிப்படுத்தல, உங்களை வெளிப்படுத்தல அப்படின்னா நல்லா கவனிங்க. நீங்க இந்த சபையை தாண்டி எத்தனையோ பேர் இயேசு கடவுள் என்று சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நம்புறாங்களா இல்லையா? இயேசு தெய்வம் நம்புறாங்களா இல்லையா? நம்புறாங்க. ஆனா அவரை காட்டிலும் எனக்கு உங்களுக்கு பெரிய வெளிப்பாடு இருக்கு. அதனால இங்க வந்துட்டு இருக்கோம், அதனால ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
அவனை காட்டுற பெரிய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. அவங்களை பாட்டு பெரிய பெரிய போராட்டம் நமக்கு இருக்கு. அந்த போராட்டத்தை தாண்டி நம்ம அவரை நம்புறோம் அப்படின்னா கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு. உண்மையா பொய்யா? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக நிக்கிறோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 10:22. லூக்கா 10:22. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர குமாரன் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று யாருக்கும் தெரியாது. அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். அவ்வளவுதான். ஆமென். ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டு நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு உறுதியான விசுவாசம் இருக்கிறது. என தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு கொண்டிருக்கிறார். அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என்னோட கூட பேசுகிறார். நான் பைபிள் திறந்து வாசிக்கும் போது ஒரு முகமுகமாக ஒரு மனுஷன் கூட பேசுகிறது போல அநேக சமயத்தில் என்னோட கூட பேசுகிறார் என்கிற ஒரு உணர்வு, ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்கள. ஆமென். யோசேப்பு அவன் சிறியவனாக அவன் இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனங்களை அல்லது சொப்பனங்களை கொடுத்தார். அவன் சொப்பனத்தை பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து தன் குடும்பத்தாரால தன்னுடைய சகோதரர்களால் யோசேப்பு பகிக்கப்பட்டான். சந்தர்ப்பம் கிடைத்த போது யோசேப்பை அடித்து உதைத்து குடியில போட்டு அவனை வெள்ளி காசுகளுக்கு சகோதரர் விட்டு போட்டார்கள். ஆமென். அன்றையிலிருந்து அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு கூட துண்டிக்கப்பட்டவனாக, அடிமை தேசத்துல அடிமையானவனாக, சிறைப்பட்டு போனவனாக அவன் இருந்தான். அவனை சுற்றிலும் யாரும் இல்லை, அவனுக்கு தெரிந்த முகம் யாரும் இல்லை, அவனுக்கு கூட பேசுவதற்கு ஒருவரும் இல்லை, அவனை ஆண்டரை பத்தி உட்கார்ந்து பேசுவதற்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு யாரும் இல்லை, அவனோட உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. ஆனாலும் கூட யோசேப்பு அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை போராட்டத்திலும் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில அவன் நினைத்திருப்பான், ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு சொப்பனம் கொடுத்தாரு, ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு, இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? காலங்கள் உருண்டோடுகிறது. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் என்று சொல்லி பல வருஷம் கடந்து போகிறது. கவனிங்க, நானும் என்ன செய்வோம்? தகப்பன் வீட்டுல இருந்தாலும் என்ன செய்வோம்? சர்ச்சுக்கு போவோம், பயிர் படிப்போம், ஆண்டுகள் இருப்போம். இப்ப தூரம் போயாச்சு, அடிமையாச்சு. இப்போ யாருமே இல்ல. இப்ப எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறது, அது மோசமா இருக்கிறது, அவனுக்கு விரோதமா இருக்கிறது. பிரச்சனைகள், போராட்டம் தலைக்கு மேல போய் கொண்டிருக்கிறது. அவன் விடுதலை ஆவதற்கு எந்த ஏதுக்களும் அங்க இல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி. வாசிங்க 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் வசனம். ஆதி 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கவனிங்க, அந்த சூழ்நிலை நமக்கு வந்தா எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனா யோசேப்புக்கு எல்லாமே மோசமான நிலைமை தான். ஆனாலும் அந்த சிறையிருப்புல, அந்த அடிமைத்தனத்தின் தேசத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தது காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு கர்த்தர் மேல் அன்பாக இருந்தான். ஆனபடினால கர்த்தர் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் நான் கூட தான் இருக்கிறப்பா, இவனு கவலைப்படாத, நீ தனியா இருக்கு நினைக்காத, இங்க இருக்கிறேன். யோசேப்பு ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறாருன்னு நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஜெபம் பண்ணிருப்பான். அப்ப ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின உறவு, ஒரு நெருங்கின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்க அடிமைத்தனத்தின் தேசத்துல இப்ப நமக்கு எல்லாமே ஓகேவா இருக்கு, எல்லாமே சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யல? ஆண்டவர் என்ன செய்யறதில்ல? தேடுறது இல்ல, ஜபிக்கிறது இல்ல. சர்ச்சுக்கு வாங்க நம்ம தாங்க வேண்டியது நிறைய பேர். கொடக்காலியில சர்ச்சு வச்சுட்டு மறதில்ல. எப்படிங்க? இங்கிருந்து பஸ் ஏறி போவீங்களா? தடிக்கு விழுந்த சர்ச்சு, அதுக்கு வர்றதுக்கு அத்தனை பாடுபட இருந்தது. சொல்லுங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்க, ஒண்ணு இலவசம் சொன்னாதான் சர்ச்சுக்கு வருவாங்க.
சொல்லுங்க. அப்படி எல்லாம் விளம்பரம் போட்டாதான் சர்ச்சுக்கு வருவாங்க போல. என்ன பிரதர்? நம்மள மக்கள் வர வைக்க வேண்டியது இன்னும் முடியல. ஜெபமெல்லாம் வாங்கன்னா வர மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் வீட்டுக்கு கூப்பிடுங்க ஜெபம் பண்ற ரெடியா இருந்தா அதுவும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க. வீட்டு ஜெபம் வைங்க அப்படின்னு சொல்லி போன மாசம் சொன்னா, அது 2 மாசம் சொல்லுங்கிற. இது வரைக்கும் ஒரு ஆளாவது எங்க வீட்டு பிரேயர் வைங்க பாஸ்டர், இந்த அன்னைக்கு வைங்க வாங்க ரெடியா இருக்கிறான்னு கூப்பிடவே இல்லை. பாஸ்ட் காணு கேட்கறதுல சாப்பாடு போடுங்க, டீ கொடுங்க, ஒண்ணு கேட்கல. ஜெபம் கூப்பிடுங்க சொல்றோம். அது என்ன செய்யறதுல சொல்லுங்க. கணக்கு நீங்கள் ஆண்டை ஒப்புவித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செய்யறேன் சொல்லுகிறேன். உங்களுக்காக என்னுடைய பார்ட் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டை மன்றாடுகிறேன், அவ்வளவுதான். ஆமென். அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பாவத்தை தூண்டும் போது அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. வாசிங்க 9ஆம் வசனம், 39:9. இப்படி இருக்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். தேவனுக்கு விரோதமாக தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்க நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் இங்கதான் இருக்கிறது, என்கிட்ட இருக்கு. நீ எத்தனை பாடு எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை விட்டு போகல, கர்த்தர் என்னோடுதான் இருக்கிறார் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? அது முக்கியம். யோசேப்புக்கு தெரியும். இன்னைக்கு நானும் நீங்க சொல்ல முடியுமா? பிரச்சனை நடுவில் நின்று கொண்டு கர்த்தர் என்னோடுதான் இருக்கிறார் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஒரே நல்ல ஆடு மாடுகள் எல்லாம் போய்விட்டது, ஒட்டைகள் எல்லாம் போய்விட்டது, 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள், நின்று கொண்டிருக்கிறான். சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னோடுதான் இருக்கிறார். நான் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் விசுவாசமா இருப்பேன், நம்பிக்கை இருப்பேன். நானும் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, சொல்ல முடியுமா? ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேணும், அப்படிப்பட்ட உறுதி, அப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது நாம் என்ன செய்யணும்னா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கை இருந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. படிக்கிற வசனம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தும் போது அவரை முழுவதுமாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கிற வண்ணமாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். புரியுதா சொல்றது? இருக்கிற வண்ணமாக நம்ம என்ன செய்யணும்? அவரை ஏற்றுக்கொள்ளணும். கவனிங்க, இருக்கிறீங்களா? ஆமென். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு சின்ன சீக்கிரம் சொல்லி நான் இந்த தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. மோசே ஆண்டு தேர்ந்தெடுக்கும் போது கர்த்தர் மோசேட்டே கர்த்தர் வந்தார். வந்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். கவனிங்க. அப்போ
இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உறுதிப்பாடு எப்ப நமக்கு வரும் அப்படின்னா, கர்த்தரோடு கூட ஒரு சந்திப்பு நமக்கு நிகழணும். கவனிங்க எல்லாரும், சின்ன பிள்ளைகள் கவனிங்க. ஆண்டவரை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரோடு கூட உங்களுக்கு ஒரு சந்திப்பு நிகழணும். என்கவுண்டர், ஒரு சந்திப்பு நிகழணும். நீங்களும் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை என்ன செய்யணும்? சந்திக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இது நிகழாம உங்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திருப்பி சொல்றேன், ஒரு சந்திப்பு நிகழணும். ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு சந்திப்பு நிகழணும், அல்லது ஆண்டவர் உங்களை சந்திக்கணும். என்ன சார்? கர்த்தர் உங்களை சந்திக்கணும். எங்க வீட்டுல கடைசியா ஞானஸ்நானம் எடுத்த ஆள் நான் தான். எல்லாரும் எடுத்துட்டாங்க. எங்க அப்பா கூட எனக்கு முன்னாடி எடுத்துட்டாரு. எல்லாரும் எடுத்துட்டாங்கடா, சீக்கிரம் எடுறா அப்படின்னு என்ன செஞ்சாங்க? எல்லாம் வற்புறுத்தி கடைசியில என்ன செஞ்சாங்கன்னா கொண்டு போய் முக்கிட்டாங்க. ஆனா அது வரைக்கும் நான் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பயங்கர சினிமா பைத்தியம். ஆனா ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஞானஸ்நானம் எடுத்து சில வருஷங்களுக்கு பின்னாடி தான் கர்த்தர் என்னை சந்தித்தார். கர்த்தர் எப்பொழுது என்னுடைய ஆவியோடு கூட ஆத்மாவோடு கூட இடைப்பட்டாரோ அன்னைக்கு ஆண்டவருக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரை சந்திக்கல அப்படின்னா என்னதான் எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கும், தனி ஜெபம் நடக்கும், சர்ச்சுக்கு போவோம், எல்லாம் இருந்தும் கூட ஆண்டவருக்கு எனக்குள்ள சந்திப்பு நிகழல. எங்க அம்மா உபதேசம் பண்ணுவாங்க, வீட்டுல ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போன வசந்தி கேட்போம், எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் கூட என்ன இல்ல, தனிப்பட்ட சந்திப்பு இல்ல. ஆண்டவரை தொடல. ஆண்டவர் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாச நம்பிக்கை எனக்குள்ள உண்டாகல. பொதுவா தெரியும் ஆண்டவர் கடவுள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். ஆனா எனக்கு ஆண்டவர் பர்சனலாக சந்திப்பு உண்டாகல. அப்ப எப்போது சந்திப்பு உண்டானதோ அப்பொழுது ஆண்டவர் இப்ப தொட்ட போடுறேன். அன்னைக்கு ஒரு உறுதிப்பாடு வந்துச்சு. கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தர் எனக்காக இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறார், கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்கிற ஒரு யார் சொல்லி தரல, யாரும் போதிக்கல, எனக்குள்ள ஒரு அந்த எண்ணம் வந்த உடனே ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஓட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும்னா அந்த சந்திப்பு நிகழணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏதோ சந்திப்பு நிகழாம நம்ம வாழ்க்கை மாறாது. அந்த சந்திப்பு நிகழுமானால் நமக்குள்ளாகவே யார் போதிக்க வேண்டியதில்லை, யார் சொல்லித்தர வேண்டியதில்லை. நமக்கே தெரியும் ஆண்டவர் ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை துன்பம் வந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எது சொல்ல புரியுது? அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்திப்பு இருக்கணும். நான் பல சமயத்துல யோசிப்பேன், இந்த சபையில வந்து ஞானஸ்நானம் இட்டு அபிஷேகம் பெற்று இன்னைக்கு அநேக வந்தவர்கள் இன்னைக்கு பின்மாட்டத்தை போயிட்டாங்க. என் கண்ணு முன்னாடியே இந்த சபைக்கு வந்து முன்னாடி இருந்த ஜனங்கள் நெத்தியில அந்த குங்குமத்தை வச்சுட்டு பட்டை அடிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. நான் ஆச்சரியப்படுவேன். அவன் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபித்தாங்க, அவன் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி ஜெபித்தாங்க, ஆவியில் நிறைஞ்சாங்களே, ஆண்டருக்கா வாழ்ற ஒப்பு கொடுத்தாங்களே, ஊழியம் கூட செஞ்சாங்களே, இப்ப எப்படி போயிட்டு எப்படி அவங்களால போக முடியுது? எப்படி ஆண்டவர் அன்பை ருசி பார்த்துட்டு ஆணுடைய அந்த காரியங்கள்லாம் பெற்றுக் கொண்டுட்டு எப்படி அவங்களால போக முடிந்தது? அப்ப அவங்க வந்து உண்மையா ஜெபிச்சிருக்காங்களா, உண்மையா தேவனை ஆராய்ச்சி இருக்கிறார்களா? எனக்கு புரிந்து கொள்ளவே முடியலையே. இன்னைக்கு இதே பட்டணத்தில் இருக்கிறாங்க, ஆனா பார்க்கும்போது வேதனையா இருக்கும், ஐயோ இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லி. எப்படி அவங்களால போக முடியுது? அப்ப நான் சொல்றேன் என்னன்னா, உண்மையான சந்திப்பு என்ன செய்யல, நிகழல. கர்த்தர் உண்மையாலுமே சந்திப்பு அவங்க நிகழ்ந்துருச்சுன்னா அவங்க கர்த்தரோட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒருவேளை அந்த சந்திப்பை ஆண்டவர் செய்ய மறுதலிச்சிடலாம். கர்த்தர் சந்திச்சிருப்பாரு, இது ஆண்டவர் உடனே என்ன செய்யல. நம்ம சபைக்கு ஒரு அம்மாவுடைய வீட்டுக்காரர் அப்படிதான். அவங்க வீட்டுக்காரர் பயங்கர ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க செத்து போன நிலைமையில செத்துட்டாங்க சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம ரூம்ல உட்காந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். சரி, நாங்க ஆபரேஷன் பண்ணி பார்க்கறோம், ஆபரேஷன் பண்ணாங்க. அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல படுக்க வச்சிருக்காங்க. நம்ம ரூம்ல வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க.
ஆண்டவரே எங்க வீட்டுக்கார காப்பாற்றுங்க என்று சொல்லி அவர் சொல்றாரு. அவர் ஒரு மாசம் கழிச்சு நடந்த சொல்றாரு, நான் ஆபரேஷன்ல படுத்துட்டு இருந்தேன், ஒரு வெள்ளை தாடி வச்சு வெள்ளைன்னு ஒருத்தர் வந்தாரு, வெள்ளங்கி போட்டு இருந்தாரு, அந்த நேரம் அந்த எங்க பக்கத்துல கை தொட்டாரு, தொட்டுட்டு நேரம் என்னுடைய மனசுல என்னுடைய நெஞ்சு பகுதியில கையை வச்சு அந்த உள்ளுந்து நிறைய என்னமோ பிடுங்கி போட்ட வெளியே பிடுங்கி வீசினாரு. இதை பிடுங்கி வீசினாரு. அது நடந்து தெரியும். அப்ப எனக்கு நல்லா ஆயிடுச்சு. ஆபரேஷன் முடிஞ்சது, ஒரு உயிரோட வந்துட்டாரு. ஒரு மாசம் சொன்னாரு, வந்தவர் இயேசுதான் தெரியும், வந்தவர் இயேசுநாதன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு, இல்ல நான் வணங்குறது இந்த கடவுள் தான் என்னை காப்பாத்துச்சு, இங்க இயேசுநாதன் காப்பாத்தல. திடீர்னு அவர் சொல்லுவாரு, இல்ல இயேசுநாதன் காப்பாத்தினான்னு சொல்லுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்வாரு, இல்ல நான் வணங்கு இந்த கடவுள் தான் காப்பாத்தினான்னு சொல்லுவாரு. இந்த சந்திப்பு நிகழ்ந்தது உண்மைதான், ஆண்டு சந்தித்தது உண்மைதான், சூம்படுத்தது உண்மைதான். ஆனா அதை அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்யல, ஏற்றுக்கொள்வது. ஆண்டவர் தான் சந்தித்தார் அப்படிங்கறத அவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் ஒழிய அது நமக்கு என்ன செய்யாது, பிரச்சனை. மோசே அவன் வனாந்தரத்தை ஆடு வைத்துக் கொண்டிருந்த போது திடீர்னு ஒரு முச்செடி பத்தி எரிகிறது. பற்றி எரிகிறதுன்னு அவன் கிட்ட போய் பார்க்கலாம், ஐயோ அதிசயமானது, செடி எரியுது, ஆனா என்ன செய்யல, அது வெந்து போகலையே, சாம்பலாகலையே. கிட்ட போய் பார்க்கும்போது அவன் பார்க்க ரொம்ப கிட்ட போகும்போது அங்க சத்தம் கேக்குது, மோசே மோசே நீ கிட்ட வராத, நீ இருக்கிற பூமி பரிசுத்தமா. அந்த வசனம் படிங்களே, யாத்திராகம் 3:2-3. அவனுக்கு தரிசனமானார், உற்று பார்த்தான், கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார், நோக்கி மோசே மோசே இங்கே கிட்டி சேராயாக கலற்றி போடு, நீ நிக்கிற இடம். ஏன் ஆண்டவர் சொன்னது நிக்கிற இடம் பரிசுத்த பூமி சொன்னாரு? ஏன்னா அங்க நின்று இருந்தது கர்த்தர். அந்த இடத்துல நின்று கொண்டது யாருங்க? கர்த்தர். கர்த்தர் எங்க நிக்கிறாரோ அது பரிசுத்தமாக மாறிவிடும். அது ஆண்டவர் நீ கிட்ட சேராது அப்படின்னா அங்க யார் நின்று இருக்கா? கர்த்தர் நின்று இருக்கிறாரு. கர்த்தர் நின்று கொண்டிருக்கிற இடம் பரிசுத்தமானது. ஆண்டவர் தன்னை பரிசுத்தமாக வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யாருக்கு தன்னை சந்தித்து வெளிப்படுத்துகிறாரோ, முதல் கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, நான் பரிசுத்தம் உள்ளவர், நான் பரிசுத்தமானவர் அப்படி வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. தன்னை யார் எப்படி வெளிப்படுத்துறாரு? நான் பெர்ஃபெக்ட், என்னல பழுது இல்லை, எனக்கு குறை இல்லை, எங்கிட்ட யார் குறைகளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, பரிசுத்தர் என்று வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அவரோட குறை இல்லைங்க, அவரை நம்பலாம், எந்த காரியத்தையும் நம்பலாம். அவர் வார்த்தை மாறாதவர், அவர் உண்மையானவர். அந்த பரிசுத்தத்துல எல்லாம் அடங்கி இருக்குது. பரிசுத்தராக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதனால சொன்னாரு, நீ கிட்ட என்ன செய்யாத, வராத, நீ பரிசுத்தமானவராக நின்று கொண்டிருக்கிறேன். நிக்கிற பூமி பரிசுத்தமானது. உன் பாதரட்சியில் என்ன செய், கலற்றி போடு. கவனிங்க, இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தரை பரிசுத்தராக பார்க்கலாம் அப்படின்னா முதல் கோணல் சொல்லுங்க, நீங்க அந்த ஆணித்தரமா கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் நீங்க அறியல அப்படின்னா, ஆண்டவரை பரிசுத்தராக நீங்க அறிந்து கொள்ளல அப்படின்னா, நீங்க உங்க விசுவாச வாழ்க்கையில ஏதோ இது கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. தேவன் பரிசுத்தர் அப்படின்னா நான் யாரு சொல்லுங்க. அவர் பரிசுத்தரா பார்த்தீங்கன்னா நீங்க யாருன்னு நீங்க உணர்ந்து கொள்வீங்க.
சாது சுந்தர் சிங் அப்படி எத்தனை கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் பெரிய படிப்பில் படிச்சவர். அவர் சீக்கிய குடும்பத்தில் பிறந்தவர். கீழே அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க வரும்போது அவங்க வீட்டுல விஷம் வச்சுட்டாங்க. நீங்க சீக்கிய குடும்பத்துல பிறந்துட்டு நீ ஏசு சொல்லிட்டு இருக்கியா, நீ உயிரோடு எந்த பிரயோஜனம்? பல முறை சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்தாங்க. அவன் சாப்பிட்ட ஒண்ணு ஆகல அவருக்கு. அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டா தெரியுமா? உண்மையான தேவன் யார்? தனக்குள்ள கேள்வி உண்டானது. ஸ்கூல்ல படிக்கிறவங்க சுவிசேஷம் சொல்லும் போது அந்த பைபிளை கிழிச்சு போட்டவர், அவர் அடிச்சவர். ஆனா அவருக்கு பிரச்சனை வந்த போது, ஒரு போராட்டம் வந்த போது, கடவுள் யார் உண்டு, கடவுள் யாரும் இருக்காங்களா கேள்வி கேட்க தொடங்கினார். தற்கொலை முயற்சிக்கு போனார். நான் இந்த ட்ரெயின்ல நான் தலை குடிச்சு சாக போறேன், அதுக்கு முன்னாடி தன்னுடைய அறையில உட்கார்ந்து கேள்வி கேட்க தொடங்கினார். கடவுள் ஒருத்தர் இருந்தா என்னை காப்பாற்றட்டும், கடவுள் ஒருத்தர் இருந்தா எனக்கு தன்னை வெளிப்படுத்தட்டும். உண்மையான இதோட கூட பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த அறையில இயேசு தோன்றினார். நீ கேட்கிற, நீ எதிர்பார்க்கிற உண்மையான தெய்வம் நான் தான், இயேசு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இயேசு தனக்கு காட்சி கொடுத்தோன்ன அவர் செய்த காரியமா, ஐயோ நான் அசுத்தமானவன், ஐயோ நான் பாவி என்று சொல்லி மார்பில் அடித்துக் கொண்டு முகங்குப்புற விழுந்து, ஐயோ நான் பாவி ஆண்டவர முன்னாடி நிற்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர் மார்பில் அடித்துக் கொண்டு கீழே விழுந்து விட்டார். ஏன்னா பரிசுத்தமான இயேசுவை ஒருத்தர் பார்க்கும் போது தான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவன் வெளிப்பட்டு விடும். அவன் தன்னை உயர்த்த துணிய முடியாது, நான் ஒரு பெரிய ஆள் நினைக்க முடியாது, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஐயோ நான் பாவி, தகுதியற்றவன் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்த முற்படுவான். அதுதான் பரிசுத்தரை பார்க்கும்போது நடக்கிற காரியங்கள். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு ஆண்டு சமூகத்துல நம்ம தாழ்த்துக்கிறோமா? நம்ம தாழ்த்தி கொண்டே இருக்கிறோமா? வர வர இன்னும் ஆண்டவர் நெருங்க 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 நம்ம தாழ்த்தி கொண்டே இருக்கிறோமா? நம்ம ஆண்டுக்கு தன்னை விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறோமா? இல்லை நம்ம இன்னும் கடினமா மாறிட்டோமா? இன்னும் நம்ம பெருமையிலவனா மாறிட்டோமா? சொல்லுங்க. சொல்ல எதுவுமே புரியுது? நீங்க ஆண்டவர் நெருங்கி வர 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 உங்களை தாழ்த்தி கொண்டே இருக்கணும். பவுல் தன்னை நெருங்கி நெருங்கி நீங்க வர 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 தன்னை இன்னும் தாழ்த்தி தாழ்த்தி இன்னும் தாழ்த்தி தாழ்த்தி கொண்டே போனான். அதான் ஒரு ஆண்டவர் அவனோடு கூட ஆண்டவர் எனக்குள்ள இருப்பதற்கு அடையாளம். சொல்ல புரியுதா? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னா நேத்தோட இன்னைக்கு எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். நேத்தோட இன்னைக்கு மாறி இருக்கணும். நேத்தோட ஒரு படி பரிசுத்தமா மாறி இருக்கணும். நேத்தோட ஒரு படி இன்னும் ஆண்டவர் நெருங்கி வந்திருக்கணும். சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட புருஷன் நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இப்ப எப்படி இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட புருஷன் பாவமே செய்ய மாட்டார், கரெக்டா இருந்தேன், ஆண்டவர் வாழ்ந்த. இப்ப எப்படி இருக்கீங்க? என்ன பிரதர் அசல் புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு ஆண்டவர். நம்மள ஏட்டு சுரக்காக இருக்கிறோம், வெளி வேஷம் தான். பாவத்துல பக்தியானவங்க, பரிசுத்தமானவங்க, அப்படி கிறிஸ்தவங்க, அப்படி தன்னை வெளி காட்டிக்கிறது. ஆண்டவர் பார்க்கும்போது உதட்டு தான் ஜெபிக்கிறீங்க, உதட்டுல தான் நீங்க ஆராதிக்கிறீங்க, மனசுல எங்க இருக்கு? சொல்லுங்க. எப்ப இருந்தாலும் முடிப்பந்தல்ல பசிக்கு வேற இருக்குது, சாம்பார் வேற செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன பிரதர் மனசெல்லாம் கிச்சன்ல சுத்தி சுத்தி வருது. என்ன சாம் அப்பன்னாச்சு கொடுக்கு பாஸ்டர், அப்பத்தனாச்சும் கொடுத்து என்ன சாப்பிட்டு என்ன செய்வேன்? கொஞ்சம் பசி ஆறிக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க 4 மணிக்கு தான் சர்ச்சு முடிக்கலாம்னு நானோட வந்திருக்கிறேன். நீங்க 4 மணிக்கு முடிச்சுங்க பாஸ்டர், நான் கிளம்பிடுவோம். சொல்லுங்க. என்ன பெண்ணி, என்ன பண்ணலாம்? 4 மணி வரைக்கும் ஓகேவா? சொல்லுங்க. அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரை சந்திக்கணும்.
இன்னும் ஒரே ஒரு ஆள் சந்திக்கிறது 2 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் யோவான் 1ஆம் அதிகாரம். வாலிபர் கூட்டத்தில் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 45 முதல். யோவான் 1:45. பிலிப்பு நாத்தான் வேலை பார்த்து நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதுக்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். நல்லா கவனி, ஏன் நாசரேத் ஊர்ல இருந்து அந்த நன்மை உண்டாக கூடுமா ஏன் சொன்ன அப்படின்னா, நாசரேத் ஊர் என்பது ரவடியின் ஊர், கொலகாரனுடைய ஊர், திருட்டு பசங்க வாழ்ற ஊர். புரியுது நான் சொல்றது? சொல்லுங்க. அங்கிருந்து யாராவது நன்மை வருமா? அங்க ரொம்ப மோசமான நிலைமையில் அந்த ஊர், அங்கிருந்து நன்மை வருமா? அப்ப சொல்லும் போது அவர் சொல்ற, வந்து பார், நீ வந்து பார்ப்பா. இப்ப தூரத்துல வரும்போது நாத்தான்வேல் வர இயேசு கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், எப்படி எனக்கு தெரியும்? என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் கேட்கிறது? நாத்தான்வேல் கேட்கிறான், என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை வந்து கூப்பிடுறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றான். ஆமென் சொல்லாமா? படிங்க. அதற்கு நாத்தான்வேல், நல்லா கவனிங்க, இந்த ஒரே வார்த்தை தான் சொன்னார் இயேசு. நீ வந்து பிலிப்பு கூப்பிடறதுக்கு முன்னாடியே நீ அத்திமரத்துல கீழ் இருக்கும் போது என்ன பாத்துறம்பா அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னோன்னு நாத்தான்வேலுக்கு அப்படியே நடுங்கிட்டான். அப்படியே நாத்தான்வேல் என்னட்டான்? கிட்டு நடுங்கிட்டான். அன்னைக்கு என்ன வார்த்தை சொல்றான்னா, ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. அதுக்கு முன்னாடி சந்தேகம், ஏப்பா நாசரேத்துல நன்மை வருமாப்பா, என்ன சும்மா சொல்ற நீ அப்படின்னு சந்தேகத்தோட வந்தவன் இயேசு இந்த வார்த்தை சொன்னார், உன்னை அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது கண்டேன்னு சொன்னான். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் சொல்றான், நீ ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின். எத்தனை அந்த அந்த சந்திப்பு நடந்தோன்னு அவனுக்கு இயேசு எப்படி நம்புறான் பாருங்க. அவன் இயேசு எப்படி அறிக்கை பண்றா பாருங்க. நீ ராஜா, நீ ரபி, நீ தேவனுடைய குமாரன், எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த ஒரு வார்த்தையில எப்படி அவனால இவ்வளவு ஆண்டவரை விசுவாசிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடிந்தது அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். அந்த சம்பவம் என்ன? அவனை சந்திக்கிறார் ஆண்டவர். அப்ப நாத்தான்வேலை கர்த்தர் சந்திச்ச உடனே நாத்தான்வேலுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? மாறிவிட்டது. அவன் அறிக்கை மாறிவிட்டது. அவன் விசுவாசிக்க தொடங்கினான். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ தொடங்கினான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அத்திமரத்தின் கீழே கண்டேனுங்கிற அந்த வார்த்தை தான். ஆமென் சொல்லாமா? இப்ப என்ன சம்பவம் அப்படின்னா, கவனிங்க, என்ன சம்பவம் அப்படின்னா, ஏரோது அவன் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது சாஸ்திரிகள் வருகிறார்கள். சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க, இஸ்ரவேலுக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், கண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏரோது ராஜாக்கு ஒரே மண்டைக்கு ஏறிடுச்சு. அப்போ இங்க ராஜா வந்து பிறந்துட்டானா, அப்ப நான் ராஜா இல்லையா? உடனே கட்டளை போட்டான், 2 வயசு கீழ்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகள் என்ன செய்யுங்க, எல்லாத்துக்கும் கொண்டு. அதுல அந்த அந்த கட்டளையில தப்பினவர் 3 ஆண் பிள்ளைகள் தான். அந்த ஏரோது கட்டளை போட்ட அந்த ஆண் பிள்ளைகள், எல்லா ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். எல்லாம் கூக்குரல் நடந்தது. அங்க 3 ஆண் பிள்ளைகள் மட்டும் தப்பிக்கப்பட்டார்கள். யார் தெரியுமா? ஒன்று யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு 6 மாசம் முடி பிறந்தவர். புரியுதா சொல்றது? அவர் தப்பிக்கப்பட்டார். இரண்டாவது இயேசு நைட்டு ராத்திரியோட ராத்திரி ஆண்டவர் கனவுல தோன்றி, நீ என்ன செய்யும், பிள்ளைகளை தாயை என்ன செய்ய, கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்னா அவன் ஓடிட்டான். இயேசு கூட்டிட்டு யோசி போயாச்சு. 2வது இயேசு தப்பிப்பட்டார். 3வது தப்பிப்பட்ட ஒரு குழந்தையார் நாத்தான்வேல். 3வது தப்பிப்பட்ட குழந்தையாரு நாத்தான்வேல். இந்த நாத்தானுடைய தாயின் தகப்பனும் நாத்தான்வேல் ஆண் பிள்ளை பெற்றெடுக்கிறோம் கொலை செய்ய வரும்போது ஓடிக்கொண்டு குழந்தை தூக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அங்க போகும்போது அங்க
அங்க அவங்க இருக்கிற பகுதியில ஒரு பெரிய அத்தி மரம் இருந்தது. அந்த அத்தி மரம் நம்ம பார்க்க பெரிய மரம் அல்ல, அது கீழே தரையோடு தரையாக படர்ந்து போகிற ஒரு அத்தி மரம், இலைகளா மூடப்பட்ட ஒரு அத்தி மரம். அப்படியே பெரிய ஒரு புதரை போல இருந்த அத்தி மரத்து கீழே அந்த குழந்தையை போட்டு என்ன செஞ்சாங்க, ஒளிச்சு வச்சுட்டாங்க. அங்க போர்ச்சல் வந்து தேடி தேடி பார்த்துட்டு குழந்தை எங்கேயும் காணாமபடி என்ன செஞ்சாங்க, ஓடிட்டாங்க. அந்த அத்தி மரத்துல வைத்து அந்த குழந்தை என்ன கொஞ்ச நாள் என்ன செஞ்சாங்க, வளர்த்து கொண்டிருந்தார்கள். யாரு? இந்த சம்பவம் அந்த நாத்தானுடைய தாயின் தகப்பன் நாத்தானுக்கு மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் இத்தனை வருஷமா 30 வயசு ஆயிடுச்சு, அது வரைக்கும் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை இயேசுவிட்ட வந்து சந்திக்கும் போது வெளிப்படுத்துறார். ஏப்பா, நீ பிலிப்பு கூப்பிட்டா நினைச்சியா? இல்ல, நீ அத்தி மரத்துல உன்னை காப்பாற்றினதே நான் தான். அத்தி மரத்தில் இருக்கும் போது உன்னை தெரிந்தெடுத்த நான் தான் என்று சொல்லி அந்த ஒரு வெளிப்பாடை அந்த நாத்தான் வேலுக்கு சொன்ன உடனே நாத்தான் வேலுக்கு ஒண்ணு முடியல. அது வரைக்கும் சந்தேகத்தோட வந்த நாத்தான் வேலு சொல்றான், ஐயோ நீ ரபி, நீ ஜீவன தேவ குமாரனா இருக்கிறாய், நீதான ராஜா. அந்த சந்திப்பு நமக்கு வந்தா போதும், தேவன் தொடர்பு நமக்கு வந்தா போதும், தேவன் நம்மோடு கூட இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் உறுதியா நம்புறீங்க இயேசு என்னோடு கூட இருக்கிறாரு? கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், எந்த போராட்டங்கள் வந்தாலும் அவருக்கான இருப்பான். ஏனென்று சொன்னால் எனக்குள்ள இருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் இன்னார் என்று எனக்கு தெரியும், என்னை தெரிந்தெடுத்தவர் இன்னார் என்று தெரியும், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். அமேன் சொல்லுங்க, சத்தமடையில சொல்லுங்க. நமக்கு ஒரு தேவை சந்திப்பு. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோரே நீங்க சொல்லணும், என் பிள்ளை நீங்க சந்திங்க ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை நீங்க சந்திங்க, குமாரனை சந்திங்க, என்னுடைய மகளை நீங்க சந்திங்க, இந்த மகளை சந்திங்க என்று சொல்லி கேளுங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ நீங்க அவளை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குடும்ப நபரை யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம அவங்க நீங்க சந்திங்க ஆண்டவரே, அவள் இதயத்தோடு கொண்டு நீங்க இடைபெறுங்க ஆண்டவரே, நீ உயிருள்ளவராக காண்பிப்பீரானால் அவள் ஒரு நாள் ரட்சிக்கப்படாம இருக்கவே முடியாது ஆண்டவர் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறான். அல்லேலூயா. சத்தமடையிலே சொல்லுங்க. தொடர்ச்சியில் அடுத்த வாரம் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை ஆண்டவர் இன்னொரு இடைப்பட்டார் நம்புறீங்க? ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷாராதா ரகா பா 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 பா.